Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கொள்ளுக்கட்டை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். இது செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பாசி பருப்பை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாசி பருப்பை நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடான உடனே இந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அதாவது 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பாசி பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. அதாவது அந்த பாசி பருப்பில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போனால் போதும் நமக்கு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இது போல் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு எல்லாத்தையும் கழுவுனதுக்கப்புறம் இது போல் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு இதை 1லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. நல்லா குழைய வெந்து வரணும். பருப்பு வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவு பாசி பருப்புக்கு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்தில் கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் கரைச்சிக்கோங்க. எதுக்காக அந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறோன்னா அதில் தூசுலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இது போல் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வெல்லத்தை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுக்கிறோம். அதாவது வெல்லம் பார்த்திங்கன்னா லைட்டாக கரைஞ்சி வந்தால் போதும். இந்த ஒரு கம்பி பதம் அந்த அளவுக்குலாம் வரக்கூடாது. இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பருப்பு எல்லாமே நல்லா குழைய வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு குழைய வெந்து வந்தால் தான் நம்ம பூரணம் செய்யும் பொழுது நல்லா இருக்கும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை அந்த கடாயில் சேர்த்தணும் இல்லையா, அதை அப்படியே சூடு பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கெட்டியாகி வரணும், அந்த அளவுக்கு சூடுபடுத்திக்கலாம். பாருங்கள், நம்மளோட வெல்லம் திக்காக ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம குழைய வேக வச்சுருந்த பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம 1 கப் அளவு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் துருவலுக்கு பதில் நீங்கள் நிலக்கடலையை கூட வறுத்து அதை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தேங்காய் துருவலை மட்டும் சேர்க்குறோம். தேங்காய் துருவலை சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 4 ஏலக்காவை இது போல் கல்லில் தட்டி எடுத்து வச்சுருக்குறோம். அதை சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடணும் பூரணம். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நமக்கு கெட்டியாக வர ஆரம்பிச்சிரும். இப்போ கொள்ளுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் செஞ்சிட்டோம். அது நல்லா ஆறட்டும். இப்போ கொள்ளுக்கட்டை மாவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இது போல் நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த தண்ணியை முழுசாக அப்படியே பாத்திரத்தில் வச்சு நம்ம மாவு சேர்க்காம இந்த தண்ணியை ஒரு டம்ளரில் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றி மாவை கிளறி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பாத்திரத்தில் தண்ணி அப்படியே விட்டுட்டு நம்ம இன்றைக்கி அணில் கொள்ளுக்கட்டை மாவில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு மாவை இது போல் எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கையை வச்சிங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கலந்துருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் கை வச்சு கிளறிக்கலாம்.
இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொல கொலன்னு வந்துடும். அப்படி கொல கொலன்னு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட கொள்ளுக்கட்டை வந்து ரொம்ப நல்லா வரும். அதாவது உடையாமல் ரொம்ப சூப்பராக வரும். ஒருவேளை கொல கொலன்னு இருந்துச்சுன்னா பூர்ணம்லாம் உள்ளே வச்சு நம்ம கொள்ளுக்கட்டை இப்படி செய்யும் பொழுது அதெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். பூர்ணம் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பூர்ணம் எல்லாமே நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் எடுத்து இது போல் கைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பிடிக்கும் பொழுது நம்ம கையெல்லாம் ஒட்டாமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம கொள்ளுக்கட்டை அச்சியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கொள்ளுக்கட்டையோட 2 சைட்லேயும் எண்ணெய் எடுத்து இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொள்ளுக்கட்டை மாவை எடுத்து இது போல் தட்டையாக அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் அழுத்த வேண்டாம். ஓரளவுக்கு திக்னஸாக இருந்தால் தான் நம்ம உள்ளே பூர்ணம் வச்சு இந்த கொள்ளுக்கட்டையில் வந்து செஞ்சு எடுக்கும் பொழுது நமக்கு உடையாமல் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். பூரணத்தை உள்ளே வச்சு இது போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாமே இது போல் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், நம்ம அச்சியில் செஞ்ச கொள்ளுக்கட்டை ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் நம்ம இது போல் வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு அச்சியும் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி மாவை செஞ்சு வச்சுக்கலாம். இது போல் கொள்ளுக்கட்டை எல்லாத்தையுமே அச்சியில் செஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். இதை இப்போ எடுத்துகிட்டு போய் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 5 நிமிஷம் வெந்து வந்தாவே போதும். ஏற்கனவே மாவை வந்து சுடுதண்ணியில் போட்டு தான் நம்ம வந்து கிளறி எடுத்துருக்குறோம். அதனால் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கொள்ளுக்கட்டை எல்லாமே எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. பார்க்கவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.